வணக்கம். சத்ரு வாய்க்கட்டு. அதாவது சத்ரு என்பவன் எதிரி மட்டுமல்ல, அதாவது எதிரியால் ஏவக்கூடிய எந்த ஒரு மிருகங்களாக இருந்தாலும் அந்த மிருகங்களை நாம் கட்டுப்படுத்தக்கூடியது, அந்த மிருகங்களினுடைய வாயை கட்டுப்படுத்தக்கூடியது கூட வாய்க்கட்டு மந்திரம்தான். அதுவும் எதிரியை வாய்க்கட்டுவதற்கு சமமானது தான். பொதுவாக எதிரி நேரடியாக நம்மை எதிர்க்காமல் மறைமுகமாக சில ஏவல் சக்திகள் மூலம் நாய், பாம்பு போன்ற சில மிருகங்கள், பறவைகள் இவைகளை கொண்டு நமக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல்களில் எதிரிகள் செயல்படுவார்கள். அதே நேரத்தில் நாம் ஒரு சில இடங்களில் செல்லும் பொழுது தெரு நாய்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாய்களாலும் நமக்கு துன்பங்கள் உண்டு. அதே நேரத்தில் யாராவது வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் கூட நம்மளை கடிப்பதுண்டு. ஆகவே நாம் பல்வேறு இடங்களில் நாம் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். குழந்தைகளை கடிக்கிறது, பெரியவர்களை துரத்தி கடிக்கிறது. ஆக பொதுவாக இப்படிப்பட்ட வெறிபிடித்த நாய்களாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நாய்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக நாயை வாய் கட்டுவது என்பது அந்த காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே ஏதாவது ஒரு தற்செயலான இடத்தில் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அப்படி செய்யலாம். அல்லது எதிரினுடைய வீட்டிலோ அல்லது எதிரிக்கோ கூட இப்படி ஒரு நாயினால் நமக்கு பாதிப்பு இருக்குதென்றால் அந்த நாயை வாய் கட்டலாம். பொதுவாக நாயை வாய் கட்டுவது என்பது பாவச்செயல். அவ்வாறு நீங்கள் நாயை வாய் கட்டினாலும் பிறகு அந்த நாயினுடைய கட்டை அவிழ்த்து விடுவது தான் மிகவும் நல்லது. நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, பாவங்களும் சேராது. ஆக இந்த நாயை வாய் கட்டுவது என்பது என்றவெனில், பொதுவாக ஒரு நாயை வாய் கட்டுவது அதற்குண்டான மந்திர பிரயோகத்தை முதலில் நாம் சித்தி செய்ய வேண்டும். அதற்கு முதல் பொருளாக விளங்கக்கூடியவர் பைரவ பெருமான். ஆகவே ஈஸ்வர வழிபாடும் பைரவ வழிபாடும் மிக மிக முக்கியமானது. ஆகவே குறைந்தபட்சம் ஈஸ்வர வழிபாடையும் பைரவ வழிபாடையும் நாம் மேற்கொண்டு அவர்களுடைய அருளை பெற்று பிறகு இந்த நாய்க்கட்டு மந்திரத்தை பார்ப்போம். அங்கம் அடைக்க மணிகதவு தானடைக்க எங்கும் அடைக்க ஈஸ்வரி மேலானை தடுத்தேன் அழகே துறக்காதே சிவசிவா என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 1008 உருக்களாது ஏற்றி முதலில் சித்தி செய்து கொள்ளுங்கள். பிறகு நமது தெருக்களில் இருக்கக்கூடிய யாரையாவது துரத்தி கடிக்கக்கூடிய நாய்களுக்கு இதை பிரயோகப்படுத்த வேண்டும். கையில் திருநீற்றை வைத்து கொண்டு அந்த நாயின் மீது இந்த மந்திரத்தை நம் மனதிலே கூறிக்கொண்டு அந்த நாயின் மீது தூவிட வேண்டும். அவ்வாறு தூவிய பிறகு அதற்கு அடுத்து யாரையும் துரத்தாமல் அது கடிக்காமல் இருந்தால் நாம் செய்த செயல் வெற்றியடைந்தது. அந்த நாய்க்கு நாம் வாய் கட்டிவிட்டோம். அதை தெரிந்த பிறகு மீண்டும் மறுநாளோ அதற்கு மறுநாளோ சென்று அதனுடைய அதாவது நாய்க்கு வாய்க்கட்டு மந்திரம் போட்ட பிறகு அந்த மந்திரத்தை மீண்டும் நாம் எடுத்துவிட வேண்டும். ஏனெனில் அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் அதனுடைய பாவம் நம்மளை வந்து சேரும். ஏனெனில் வாய்க்கட்டு எந்த ஒரு மந்திரம் போட்டாலும் அந்த மந்திரத்திற்குண்டான மாற்று மந்திரத்தையும் அதை துறக்கும் மந்திரத்தையும் கற்று தெரிந்துதான் நாம் எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் இதை மட்டுமே செய்துவிட்டு விட்டுவிட்டால் அது நாளடைவில் அன்னம் உண்ணாமல் ஒரே இடத்தில் இருந்து படிப்படியாக ஒரு 7-8 நாட்களிலோ 10 நாட்களுக்குள்ளே இறந்துவிடும். அதனுடைய சாபம் நம்மை வந்தடையும். ஆகவே ஒரு நாள் சென்று அது யாரையும் குலைக்காமல் கடிக்காமல் இருந்தால் மீண்டும் சென்று கையில் அதே போன்று திருநீரோ அல்லது மஞ்சள் நீரோ கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை, அதாவது அங்கம் துறக்க மணிக்கதவுதான் துறக்க ஈஸ்வரி மேலானை வைத்தேன் அழகே திறக்க சிவா என்ற இந்த மந்திரத்தை கூறி திருநீரோ அல்லது ஜலமோ அதன் மீது தெளித்து விட்டால் பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு வந்துவிடும். ஆகவே இப்படித்தான் ஒரு நாயை நாம் வாய்க்கட்ட வேண்டும். நமக்கு அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே இந்த மிருகங்களின் மீது இந்த வாய்க்கட்டு மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். பொதுவாக நாய்க்கு வாய்க்கட்டு என்பது செய்யாமல் இருப்பது சிறப்பு. அவ்வாறு செய்தாலும் அந்த வாய்க்கட்டை அவிழ்த்து விடுவதுதான் நமக்கு எவ்வித பாவங்களும் ஏற்படாது. இது எதிரியால் ஏவக்கூடிய
ஏவலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது அவ்வாறு நாய் நம்மளை குலைக்க வந்தாலும் அல்லது அந்த நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் பல பேரை கடித்தாலும் அந்த நாய்க்கு இதை பிரயோகப்படுத்தி நம்மளுடைய மாந்திரிக சக்தியையும் நம்மளுடைய மந்திர ஆற்றலையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். ஆகவே இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வளத்துடன் வாழ்க.